ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய 2025ஓட வைகுண்ட துவாரதர்ஷன் டிக்கெட் எப்பொழுது ரிலீஸ் ஆகும்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பற்றி தற்பொழுது இன்னும் ஸ்டேட்டஸுக்குன்ற இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி திருப்பதியில் தற்பொழுது வரைக்கும் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டிக்கெட்டை வாங்கிறதுக்கு பக்தர்கள் கூட்டமே இல்லை என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஒன்று, எவ்வளோ டிக்கெட் இருக்குது, அது இன்றைக்கு உண்டான டிக்கெட்டா நாளைக்கு உண்டான டிக்கெட்டான்ற விஷயத்தையும், அது மாதிரி பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது என்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். கடந்த ஒரு 3 நாட்களாக வீடியோ வந்திருக்காது. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூன்றதுனால வீடியோ கொடுக்க முடியல. நம்ம சேனல் ஆரம்பித்து இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் கேப் கொடுத்ததே கிடையாது. இந்த கேப் கொடுத்துருக்கோம். இனிமேல் இந்த பிரச்சனைகள் இருக்காது. தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ண நபர்கள் நிறைய பேர் கால் பண்ணி நான் பேசியிருந்தேன். கண்டிப்பாக நான் தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் கொடுக்க பார்க்குறேன் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ஏன்னா அப்டேட் கொடுக்கல நிறைய பேர் கேட்குறீங்க. இனிமேல் அப்டேட் ரெகுலராக வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். திருமலை திருப்பதி கோயிலுடைய 2025ஓட வைகுண்டா துவாரதர்ஷனோட புக்கிங் தேதி மிக விரைவில் வந்துடும் சொல்கிறாங்க. அதுக்கு பெரிதாக எதிர்பார்க்கும் காரணம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 19ஆம் தேதி வரை வைகுண்டா துவாரதர்ஷன் நடக்கும். இந்த நாட்களுக்கு உண்டான 300 ரூபாய் டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஆன்லைனில், திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் கொடுக்க போகிறோம், இல்லை நேரடியாக பக்தர்களை சர்வதர்ஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ லிமிட் வச்சுருக்கோம், அந்நேரத்தில் என்னென்ன தரிசன நடைமுறை இருக்குது, என்னென்ன தரிசன நடைமுறையில் இல்லைன்ற குரூப் டிஸ்கஷன் நடக்க கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ கடந்த மாதமும் டயல் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடக்கலை. இம்மாதமும் தேதி இன்னைக்கு 13 ஆயிடுச்சு. இது வரைக்கும் டயல் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடக்கலை. இந்த 2 மாதம் டயல் ரிவ்யூ ப்ரோக்ராம் நடந்திருந்தாலாச்சும் அட்லீஸ்ட் நம்ம கேட்டிருக்கலாம். அதுக்கு உண்டான பதில் கிடைச்சிருக்கும். டிடிடி கஸ்டமர் கேர்ட்ட கேட்டாலும் எங்களுக்கும் அப்டேட் வரலை. அதேமாரி மெயில் பண்ணி கேட்டாலும் எங்களுக்கும் அப்டேட் வரல. வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிசல்ட் எப்போ கிடைக்கணும்? நவம்பர் 18ஆம் தேதி டிடியில் உயர்மட்ட குழு மீட்டிங் நடக்க போகுது. இப்போ டிடியோட சேர்மன், டிடியோட இஓ, டிடியோட சப்ஸ்டியூட் இஓ நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நவம்பர் 18ஆம் தேதி. அந்த போர்ட் மீட்டிங் நடக்கும்போது இதுக்கு உண்டான டிஸ்கஷன் நடக்கும். இந்த டிஸ்கஷன் அப்போ நம்ம ரிசல்ட் நவம்பர் 18ஆம் தேதி புக்கிங் அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்றதே தெரியல. இப்போ கடந்த வருடம் 2024 என்ன பண்ணாங்கன்னா, நான் தரிசனத்தை பேஸ் பண்ணி சொல்கிறேன், என்ன பண்ணாங்கன்னா 42,500 இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் வழங்கினாங்க. அந்த டிக்கெட்டை 24/7 மொத்தம் 10 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி நேரடி சர்வதர்ஷனும் அனுமதிக்கலை. இதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்ற டிசிஷனே நமக்கு தெரியல. ஏன்னா கடந்த வருடம் பிரம்மோஷத்தையும் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. டிக்கெட் இருக்கவங்க தரிசனம் பார்க்க கடந்த வருஷம் இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த வருடம் இவங்க பிரம்மோஷத்தை இவங்க டிக்கெட் இருக்கவங்க பார்க்கலாம், டிக்கெட் இல்லாதவங்களும் பார்க்கலாம். பிரம்மோஷத்தப்போ டிக்கெட்டோட எண்ணிக்கையை குறைச்சி கொடுத்தாங்க. திருப்பதியில் பிரம்மோஷத்தப்போ இந்த வருடம் டிக்கெட்டோட எண்ணிக்கையை குறைச்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரி சப்போஸ் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் நாளை காலைல தரிசனம் பார்க்கணுமா, லைனில் போய் நில்லுங்க, 10,000 டிக்கெட் தருவாங்க, வாங்கிக்கங்க. இல்லாதவங்க நேரடி சர்வதர்ஷனுக்கு போகணும்னு சொல்லுவாங்களா, இல்லை நாங்கள் டிக்கெட் இவ்வளோ டிக்கெட் தரப்போகிறோம், நீங்கள் டிக்கெட்டை வாங்கினா தர்ஷன், டிக்கெட்லாம் தர்ஷன் கிடையாதுன்னு சொல்ல போகிறாங்களா என்ற விஷயம் தெரியல. டிடிடி சேர்மன் அவர்களும் டிடிடி இஓ அவர்களும் இது சாமானிய பக்தர்கள் விரைவான தரிசனத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் நம்ம தேவஸ்தானம் செய்யும் மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் எதை எதிர்பார்க்கறதுனே புரியலை. என்னை பொறுத்தளவுக்கு என்ன நடைமுறை இருக்கும்னே தெரியல. ஒன்று, டிக்கெட்டை பேஸ் பண்ணி கொடுத்தா பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது குறைஞ்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு 30,000 டிக்கெட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 300 டிக்கெட் 30,000 டிக்கெட் கொடுக்குறீங்கனாலும் நேரடி சர்வதர்ஷன் ஒரு நாளைக்கு 50,000 டிக்கெட் கொடுத்தாலே போதும், 80,000 பேர் வந்துடுறாங்க. இதுவே மீதி 10,000 பேர் ஃப்ரீ ஏபி தர்ஷன் கரெக்டாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இது கரெக்டாக இருக்கும் என்னுடைய கணிப்பாக நான் சொல்கிறேன். மிக அதிகபட்சமாக 92,000 பேர் நான் பார்த்துருக்கேன், தர்ஷன் பார்த்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த அளவுக்கு பண்ண ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இவங்க என்ன நடைமுறை பின்பற்றுவாங்கன்ற குழப்பத்தில் டிஸ்கஷனில் தான் இருக்குது. மிக விரைவில் இந்த அப்டேட் வந்துவிடும். கண்டிப்பாக இவையெல்லாம் கேன்சல். என்னது, 1 வயது கீழே உள்ள சுபதம் தர்ஷன்,
ரூ. 500 விக்சல் சேவா தர்ஷன், ரூ. 500 ஆர்ஜித சேவா டிக்கெட், சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச் இவங்களோட தரிசனம் ரத்து, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ரத்து. ஆனால் 10,500 உள்ள ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பாக ஆன்லைன்லேயோ டேரெக்டாக கொடுக்கப்படும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 300 டிக்கெட் கொடுப்பாங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரூம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் சில நாட்கள் ஓப்பன் பண்ணலாம். திருமலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். திருமலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ரூம் புக்கிங் அப்போ அந்த நாட்களில் தரிசன டிக்கெட் கட்டாயமாக கேட்பாங்கன்ற தகவலையும் உங்கள் கிட்ட வைக்கிறேன். இது ஒரு டிசிஷனாக இருக்கும். மேபி அந்த நாட்களில் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டில் திவ்ய தர்ஷன் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் டிக்கெட் எங்கேயும் கொடுக்கல. திருப்பதியில் மட்டும்தான் 11 இடங்கள் இன்னும் கொடுத்தாங்களே கோசம் நடைபாதையில் இந்த வைகுண்ட ஏகாதசி டிக்கெட் தருவாங்கன்ற வாய்ப்பு குறைவு. திருமலையில் கொடுத்தாங்க. திருமலையில் யாருக்கு கொடுத்தாங்கன்னா திருமலையில் வாழும் திருமலையில் வாழும் மக்களுக்கோசமே கொடுத்தாங்க கோசம் நம்ம போய் அங்கே டிக்கெட் வாங்க முடியாது. அந்த மாதிரி நடைமுறையெல்லாம் நிறையா இருக்குது. அந்த டிஸ்கஷன் தான் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும்போது உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க விருப்பப்பட்டேன், அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த அப்டேட் வரும். நான் கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதிகமாக இதாக இருந்துச்சு. அதன் காரணமாக தான் தனியாக ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் என்ற விஷயத்தினால தான் ஒரு விளக்கத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்தேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்குண்டான தரிசன நேர விவரங்களை பற்றி பார்ப்போம். திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் நேற்று கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி தரிசனத்துக்காக கொடுக்கப்பட்ட டிக்கெட்டின் எண்ணிக்கை மொத்தமாக 18,000 டிக்கெட் கொடுத்தாங்க காலை 2 மணிக்கு திருப்பதியில். அதாவது திருப்பதி ட்ரெயினில் வரவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வரவங்க வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்தாங்க காலை 2 மணிக்கு. இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4,000 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. காலை 3:32 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 5,811 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,927 டிக்கெட்டும், மொத்தமாக 9,788 டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. காலை 4:20 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 4,074 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,966 டிக்கெட்டும், மொத்தமாக 8,040 டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. காலை 5:28 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 2,291 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,909 டிக்கெட்டும், மொத்தமாக 6,200 டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. காலை 6:31 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 1,126 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,887 டிக்கெட்டும், மொத்தமாக 5,013 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 7:20 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக வெறும் 370 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 3,813 டிக்கெட்டும், மொத்தமாக 4,183 டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சு. இன்று காலை தர தொடங்கிய இன்றே தரிசனம் பார்க்கும் 14,000 டிக்கெட்டும் காலை 7:40 முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். காலை 8:05 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 3,490 டிக்கெட்டும், காலை 9:52 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 2,171 டிக்கெட்டும், காலை 11:36 நிலவரப்படி 1,257 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது காலை 11:40 என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இந்த டிக்கெட் மேபி மதியம் 2-3 வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும். யாராவது ஆன் தி வேலை இருந்தீங்கன்னா 2 நிமிடத்தில் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிடலாம். ஸ்ரீவாரிமெட்டில் பக்தர்களுக்காக காலை 6 மணிக்காக 3,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. இந்த டிக்கெட் வாங்கினா 1,200 அப்படிங்கிற ஸ்கேன் வச்சுட்டு தான் போக முடியும். காலை 7:25 நிலவரப்படி 2,400 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 10 மணி நிலவரப்படி 1,982 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 11:36 நிலவரப்படி 1,801 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இது தற்போது வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கும். தாராளமாக நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கூட அவைலபிலிட்டி இருக்கும். வருகின்ற பக்தர்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் லைனில் இன்னும் வாங்கிக்கலாம் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை, ரொம்ப நார்மலான கூட்டம் தான் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவனுடைய எண்ணிக்கை 12/11/2024 அன்று 61,446 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 21,370 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 74 பேர் 3,81,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 23 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 20 மணி நேரம் தரிசனத்துக்காக தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு இன்று காலை
ஆல்மோஸ்ட் இன்று காலை பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை 3:05 நிலவரப்படி மொத்தமாக 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் திருமலையில் ரூ. 50 ரூ. 100 ரூம் கொடுத்துட்ருக்காங்க. வேணுன்ற பக்தர்கள் லைனில் திருமலை சிஆர் ஆஃபீஸில் 1 மணி நேரம் லைனில் நின்னால் போதும், உங்களோட ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் திருப்பதியிலும் கடினமான மழை பெய்யுது. ஆனால் கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கு. வருகின்ற பக்தர்கள் அதுக்குன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டுட்டு வாங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் ரூ. 300 தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 14 மணி நேரம் வரை பக்தர்களுக்காக இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நாளை வேலைக்கிழமை என்பதால் வெறும் 5000 முதல் வெறும் 7000 டிக்கெட் தான் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்படும். இதன் காரணமாக நாளைக்கு காலை 2 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா 5 மணிக்குள்ளே டிக்கெட் காலி ஆகிடும். இன்றைக்கி டிக்கெட் இருக்குது, அதனால் நாளைக்கு இருக்கும்ன்ற நம்பிக்கையில் வந்துடாதீங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். லாக்கர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். லட்டு 6 லட்டு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு 20 நிமிடம் வரை ஆகுது. அன்னப்பிரசான சென்டர் வழக்கம் போல் செயல்படுகிறது. திருமலை திருப்பதி கோயில் சார்ந்த அனைத்து சந்தேகங்களும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இனி வரும் காலங்களில் நாளிலிருந்து எல்லாமே ரீப்ளேஸ் செய்யப்படும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஒரு உத்தரவாதமாக கிட்ட கொடுக்குறேன். இனிமேல் இந்த வீடியோ போடாமல் இவ்வளோ நாள் கேப் இருக்காது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் எல்லாம் ஒன் சப்போர்ட்டாக டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய அன்பு ஆதரவு நம்பி தான் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். என தொலைபேசியில் பேசிய அனைவருக்கும் மிக்க நன்றி.